Hi students, in the video exercise 2.5 இருக்கிற 6th sum பார்க்கலாம். Find the middle term இல்லைனா terms of an AP 9, 15, 21, 27 etc. up to 183. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு AP கொடுத்துருக்காங்க, that is 9, 15, 21, 27 etc. up to 183 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த APயோட மிடில் டேர்ம் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஏபி எடுத்துக்கிறேன் 1, 3, 5, 7, 9. ஓகே, ஸோ இந்த ஏபியோட மிடில் டேர்ம் எது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஈஸியாக சொல்லிடலாம் 5ன்னு. ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கம்மி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 5 இருக்குது. சரியா? இந்த 5ங்கிறது ஆட் நம்பருங்கிறதுனால மிடில் டேர்ம் ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. சரியா? இதே 1, 3, 5, 7, 9, 11 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 டேர்ம்ஸ் இருக்குது. இது வந்து ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ இங்கே வந்து மிடில் டேர்ம் எது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு நம்பர் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ 2 நம்பர் இருக்குது இங்கே 5ம் 7ம். அப்போது ஆட் நம்பராக இருந்துச்சு n அப்படின்னா ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் இருக்கும். ஈவன் நம்பராக இருந்ததுன்னு சொன்னால் நம்மளுக்கு 2 மிடில் டேர்ம் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இங்கேயும் அதே தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ n என்னன்னு தெரிஞ்சால் தான் மிடில் டேர்ம்ஸ் என்னன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இப்போ 9லேருந்து 183 வரைக்கும் டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போது அதுக்கு n கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட ஃபார்முலா வந்து l - a / d+1. இதுதான் n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ரைட்டா? ஸோ இப்போ a அப்படிங்கிறது 9 அண்ட் d is 21 - 15, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இல்லைன்னா நம்ம தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போது டி இஸ் ஈக்குவல் டு 6. சரியா? தென் எல் வேணும் இல்லையா? எல்லுங்கிறது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருந்தா அது லாஸ்ட் டேர்ம்னு. சரியா? அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 183. இப்போ இதில் தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ n is equal to L is 183 minus A is 9 divided by D is 6 plus 1. சரியா? ஸோ 183 minus 9 is 174 divided by 6 plus 1. ஸோ 174 divided by 6. 6 2s are 12 வரும், பேலன்ஸ் 5, 54. 6 9s are 54, பேலன்ஸ் 0. சரியா? ஸோ இது 1 times and 29 times வரும். அப்போ n is equal to 29 plus 1. ஸோ n is equal to 30. இப்போ 30 அப்படிங்கிறது ஈவன் நம்பர் இல்லையா? அப்போ டோட்டலாக இந்த ஏபியில் 9லேருந்து 183 வரைக்கும் 30 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ மிடில் கண்டிப்பாக 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த 2 மிடில் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ 30ல் பாதி. ஸோ n/2th டேர்ம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ 30/2 அப்படின்னா 15. ஸோ 15th டேர்மும் 15ஓட அடுத்த டேர்ம். ஓகே, 16th டேர்மும். ஸோ 15 அண்ட் 16th டேர்ம் தான் மிடில் டேர்ம்ஸ். சரியா? அப்போ 15th டேர்ம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T15 கண்டுபிடிக்கணும். ரைட்டா? தட் மீன்ஸ் Tn கண்டுபிடிக்கணும். ஸோ Tn கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், a + n - 1 × d. ரைட்டா? அப்போ T15 is equal to a வந்து 9 plus n is 51 minus 1 into d is 6. So 9 plus 14 into 6. ரைட்டா? ஸோ 9 plus 84 வரும். ஸோ T15 is equal to 93. ஸோ நெக்ஸ்ட்டு 16th டேர்மும் மிடில் டேர்ம் தான். ஸோ 16th டேர்மும் கண்டுபிடிக்கணும். அப்போ T16 கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ Tn கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் தான் T16ஐயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ T16 is equal to 9 plus 16 minus 1 into D, that is equal to 9 plus 15 into 6, that is equal to 9 plus 90 வரும். then 9 plus
90 is 99, so 316 is 99. So the middle terms are 93 and 99.